தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் முதலாவது பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு கூட வெகு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் திருப்பத்துறை கிளிஷால சகோதர சகோதரிகளை சந்திப்பதில் போன வருஷம் பார்த்தேன். இப்போ இந்த வருஷம் தான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த வருஷம் உங்களை அனைவரையும் பார்க்க பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலியமாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதற்காக முதலாவது ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு கூடியிருக்க அனைத்து சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாரத்தினுடைய பாடம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்த பாடம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஞாபகப்படுத்திக்கலாம். இது எதுக்குன்னா எதுக்கு வளர்ச்சிக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். ஸோ ஒரு ரீகால் ஒரு நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு படிங்களே இதுதான். ஸோ அதனால் ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இதை கேட்குறோம், வேறு எதுக்கும் இல்லை. கடைசியாக போன வாரம் என்ன பாடம் பார்த்தீங்க? 1ஆம் தேதி இந்த பாடம் பார்க்கலையா? எடுத்தீங்களா? சரி, ஓகே. காண ஒரு கல்யாணம் பார்த்தீங்க. ஓகே. ஸோ அதுக்கு இப்போ நம்ம கடைசியாக பார்த்த பாடம் ஓகே. சிஸ்டர்ஸ் வந்து அது ரெடியாக இருந்தாங்க அவங்க சொல்கிறதுக்கு பொண்ணு அப்படின்ட்டு முதல்ல ரெடியாக இருந்தாங்க. சந்தோஷம். ஸோ பொன் குத்துவிளக்கு கடைசியாக நம்ம பார்த்த பாடம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எதுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 26 அங்கே போட்டதுனால சொல்கிறீங்களா? நிஜமாலே 26 தானே? ஏன்னா 24 போட்டிருக்கோன்னா 24 அப்படின்ட்டுருவீங்களோன்னு பயந்தேன். சரி, ஓகே. 26க்கு என்ன பண்ணிட்டோம் வந்திருக்கிறது. தேவன் என்ன பண்ணியிருக்காரு? கிருபை செஞ்சுருக்கிறாரு. இது கிருபை அப்படின்னா எப்போ வரைக்கும்னா சபை பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் அது கிருபை. சரிங்களா? ஸோ சபை வாய்ப்பு இன்னும் என்ன இருக்குது? ஓப்பனில் தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் 2026 நமக்கு என்னென்னா ஒரு 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 ஆசீர்வாதம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் என்ன விதமான ஆசீர்வாதம் நமக்கு வரப்போகுது அப்படின்றத விட இப்போ பொதுவாக இப்போ 26 ஒரு வருஷத்துக்குள்ளே போனனாலே என்ன உலகம்லாம் எப்படி என்ன பண்ணுறாங்க? இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன இருக்க போகுது? நமக்கு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்க போகுது. இந்த வருஷம் ஃபுல்லாக இப்போ பேர் சபைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி 2020 சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பார்ப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம யார் இல்லைனா உலகத்தார் அல்ல. கரெக்டுங்களா? ஸோ நான் உலகத்தார் அல்லாதது போல் நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்ற ஒரு சிந்தனையோடு என்ன பண்ணலாம்னா பாடத்தோட தலைப்பை பார்க்கலாம். வாசிங்க. ஸோ இன்னைக்கு பாடமே வந்து எப்படி இருக்குங்க? இடி முழக்கம். மண்டையில் இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும். என்ன வித வருஷத்தில் மாதம் சப்ஜெக்ட்லேயே இப்படி போய் பண்ணுறீங்களே அப்படின்னா அதுக்கு தான் வந்திருக்கோம், அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நமக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா நிறைய பல்வேறு இடிகள் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தலையில் விழும். அந்த இடிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்றத இந்த பாடத்தில் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இது பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் ஒரு இந்த வருஷத்தை நம்ம தொடங்கணும்ல. ஸோ அதனால் ஒரு தெளிவுக்காக நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்லது நம்மளோட கோல் என்ன லைஃப்பில்? சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. பிரதர்ஸ் சைட்லேருந்து சவுண்டே வரல. நம்மளுடைய கோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவின் சாயலை அடையிறது தான் நம்மளுடைய இலக்கு. அது எப்போ தொடங்குச்சு? 1000 சரி, உங்களுக்கு ஓகே. நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க. பட் உங்களுக்கு எப்போ ஒவ்வொரு பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சிக்ரேஷன். கரெக்டுங்களா? ஸோ கான்சிக்ரேஷன் அப்படின்னா தமிழில் என்ன சொன்னால் அர்ப்பணிப்பு. கரெக்டா? அர்ப்பணிப்புனா என்ன? ஜீவ பலி சொன்னாங்க. பலி. சரி, பலினா என்ன? நம்முடைய பாவங்களுக்காக ஒரு மிருகம் பலியாக்கப்படுது. அது போல நம்ம வந்து இல்ல பொதுவா பலினா என்ன? ஒரு சாக்ரிஃபைஸ்னா என்ன? தியாகம் செய்வது. இப்போ ஓகே. இப்போ நான் வந்து
இது எனக்கு வேணாம் பிரதர், எனக்கு யூஸ் இல்லை இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கறது தியாகமா? இல்ல, நமக்கு எது ஸ்பெஷலாக எனக்கு அது கம்ப்ளீட்டாக எனக்கு என்னோடது, என்னோட உரிமை எனக்குன்னு உடையது. அதை நான் என்ன பண்ணுறேன், எடுத்து பிரதர் கொடுத்தேன்னா அது என்னது, சாக்ரிஃபைஸ். கரெக்டுங்களா? சாக்ரிஃபைஸுக்கும் எனக்கு தேவையில்லை அதனால நீங்கள் வச்சுக்கிங்கன்னு கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சாலை அடைவது. இது எப்போ தொடங்குச்சு அப்படின்னா நம்மளுடைய ஞானஸ்தானத்தில் தான் தொடங்குச்சு அப்படின்றதையும் பார்க்குறோம். அது அப்போலேருந்து நம்மளுடைய ஜீவியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலியின் ஜீவியமாக இருக்குது அப்படின்றத நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிச்சிருங்க. 1 ரோமர் 12ஆவது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா ஒவ்வொரு வருஷமும் 1ஆம் தேதியாக இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் நம்மளோட சிந்தனையில் இதுதான் இருக்கணும். நான் இந்த வருஷம் கோல் செட் பண்ணுறேன், உதாரணத்துக்கு நான் ரெசல்யூஷன் எடுக்கிறேன், இந்த வருஷத்தில் நான் இப்போ இந்த இதை பண்ண போகிறேன், இவ்வளோ இது பண்ண போகிறேன், வேலை தளத்தில் இந்த பண்ண போகிறேன், இப்படின்றதுலாம் நம்மளோட கோல் கிடையாது. சரிங்க? நம்மளோட கோல், நம்மளோட பர்பஸ் எது அப்படின்னா ஞானஸ்தானத்திலே அது ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா அதுதான் இங்கே வாசித்தோம். என்னது, நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன பண்ணியிருக்கோம், ஒப்பு கொடுத்துருக்கோம். அந்த கொடுத்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஞாபகப்படுத்துங்க. நான் இப்போ எல்லாரோட பேப்டிசம் டேவும் நான் வரணும் ஒவ்வொருத்தருக்கும். சரிங்களா? அன்றைக்கி என்ன நான் டிசிஷன் எடுத்தேன், நான் எல்லாரோட சிந்தையிலையும் ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம். கரெக்டுங்களா? அந்த டிசிஷனை நான் நிறைவேற்றினேன்னா இந்த வருஷம், தவறுனேன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் என்ன பண்ணுறேன்னா அதை நிறைவேற்றுறேன். ஸோ சாக்ரிஃபைஸ் அப்படின்னு எடுத்தோன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சாக்ரிஃபைஸை போல் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாதுன்னு பார்க்குறோம். ஸோ கிறிஸ்து என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணார், அவருடைய வாழக்கூடிய மனுஷிகள் உரிமைகள் எல்லாத்தையுமே ஜீவன் கொடுத்தாரு. அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க வாழும் மனுஷிக உரிமை அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, ஏன் அவரால் மட்டும்தான் அதை பண்ண முடியுமா? ஏன் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளே பண்ணியிருக்கலாம்ல? ஒரு மனுஷன் பண்ணியிருக்கீங்க, கிறிஸ்து தான் பண்ணணுமா? சரி, முதலாவது அவர் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், என்ன எதுக்காக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தார்? இல்ல மீட்டெடுக்க. பாவம் மனுஷன் பாவத்துக்குள்ள போனான். எப்ப? ஆதாம். கரெக்டுங்களா? ஆதாம் பாவம் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா மொத்த மனுக்களும் பாவத்துக்குள்ள போச்சு. ஸோ அவரை மீட்டெடுக்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், சாக்ரிஃபைஸ் பண்ணார். அவர் என்ன பண்ணல, எனக்கு வேணாம் நீ வச்சுக்கன்னு என்ன பண்ணல, அவருக்கு உரிமையானதை கொடுக்குறாரு. இது ஃபோர்ஃபிட்டுன்னு இருக்கும் இங்கிலீஷில். ஃபோர்ஃபிட்டுக்கு தமிழில் எனக்கு வார்த்தை தெரியல, அதனால அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். சரிங்களா? அவர் என்ன பண்ணார்னா சாக்ரிஃபைஸ் தான் பண்ணார தவிர ஃபோர்ஃபிட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஏன் அவரால் மட்டும்தான் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் பதில் சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்கள். சரி, அப்போ அவர் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்? நம்மளும் பாவம் பண்ணாம இல்ல இப்ப சரி சொல்லுங்க. நம்மளுடைய நேரம், தாளந்து, பணம், செல்வாக்கு எல்லாத்தையும் நம்மளும் பண்றோம். ஆனா அது கிறிஸ்துவுக்கு ஈடாவாது. கரெக்டுங்களா? ஆனா நம்ம இப்ப தேவன்கிட்ட ஒரு விஷயம் போய் சேரணும், ஒரு பலி போய் சேரணும்னா அது பரிசுத்தமும் என்னவா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு பார்க்கிறோம். நம்ம பரிசுத்தம் இல்லை, அப்ப எப்படி தேவன்கிட்ட அது போய் சேரும்? அது கிறிஸ்துவோட ரத்தம், அவர் ரத்தம் சிந்தினதுனால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால. கரெக்ட். அதனால அவருக்குள்ள இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால தேவன் அந்த பலியை அங்கீகரிக்கிறார். கரெக்டு. சிஸ்டர் சொன்னது ஆல்மோஸ்ட் அவுட்லைன் சொல்லிட்டாங்க. அதோட டீட்டெயில் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். நம்ம பலி செலுத்துகிறோம்
அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி பலி செலுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன். கரெக்டுங்களா? பரிபூர்ண மனுஷன் அப்படின்னா அவர்கிட்ட என்ன இல்லை? அவர் ஆதாம்னால பிறந்தாரா? அப்போ ஆதாம் சந்ததி அவர் என்ன இல்லை. கரெக்டாக? ஸோ அவர் வந்து தேவனுடைய ஆவியினால என்ன பண்ணாருன்னா பிறந்தாருன்னு பார்க்கணும். ஸோ அப்போ அவர் பூமிக்கு வந்தப்பையும் அவரோட சரீரத்தில் என்ன இல்லை அப்படின்னா பாவம்ன்ற ஒரு விஷயம் இல்லை. கரெக்டுங்களா? அதனால தான் அவரோட சரீரத்தை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நமக்கு ரேன்சம், அதாவது ஈடுபலியாக வந்து கல்வாரியில் கொடுத்தார். அந்த ரேன்சம் கொடுக்கும்போது அந்த ரேன்சமோட இது எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆதாம் முன்னில் இருந்த நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, பாவம் சேர்த்துக்கு முன்னாடி, அதுக்கு ஈக்குவலான ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா கொடுக்க முடிச்சு. மனுஷனால ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா அவன் ஆல்ரெடி விழுந்து போன நிலைமையில் இருக்கான், அவனால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கிறிஸ்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா சாக்ரிஃபைஸை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கிறிஸ்து தன்னுடைய பலியின் ஜீவியத்தை எப்போ தொடங்கினாரு? கரெக்டா? ஞானஸ்தானத்தில் தொடங்கினாரு. யோர்தானில் தொடங்கி கல்வாரி வரை என்ன இருந்துச்சு, அவருடைய பலியின் ஜீவியம் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பலி கொடுத்தாருன்னு இப்போ பார்த்தோம். அவர் என்ன பலி கொடுத்தாரு? தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருன்னா அது கல்வாரியில தான் கொடுத்தாரு, இறுதியாக இறந்தாரு. அப்போ அந்த 3.5 வருஷம் என்ன பண்ணாரு, என்ன கொடுத்தாரு? அவருக்கே உரிதான உரிமை அப்படின்னா அது என்ன உரிமை? ஒருத்தர்கிட்ட அது இருந்துச்சு, அதை இழந்துட்டாரு. அந்த நிலம், அந்த உரிமை அவர்கிட்ட கிறிஸ்து கிட்ட மட்டும் தான் மறுபடியும் வந்துச்சாரு. என்ன உரிமை? அதாவது பூமியை மொத்தமாக பூமிக்கு ராஜாவாக யாரை வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் வச்சாரு. ஆதாம் என்ன பண்ணிட்டான், பாவம் பண்ணி மரணத்துக்குள்ளே போனதுனால அதை இழந்துட்டார். அந்த உரிமையை, வாழும் உரிமை அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிட்டாரு, இழந்துட்டார். கரெக்டுங்களா? அப்போ ஆதாமின் சந்ததி முழுக்க வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கா பூமியில்? அதனால தான் என்ன ஆகிறோம், செத்து போகிறோம். சரீரம் வந்து மறிக்குது ஒவ்வொரு செகண்ட். இப்போ நான் என்ன ஆகிட்டு இருக்கேன், மறிச்சிட்டு தானே இருக்கேன். ஒவ்வொரு செகண்ட் இந்த சரீரம் என்ன ஆகிட்டு இருக்கு, மறிச்சிக்கிட்டே இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் கிறிஸ்துக்கு அப்படியான்னு கேட்டால் கிடையாது. அவருக்கு கம்ப்ளீட் உரிமை இருந்துச்சு. இந்த பூமியில் என்ன சுதந்திரிச்சு கொள்றதுக்கு கம்ப்ளீட் உரிமை இருந்துச்சு. ஆனால் அதை தான் அவர் என்ன பண்ணாருன்னா பலியாக ஒவ்வொரு நாள் என்ன பண்ணார், கொடுத்தாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த பலியின் புண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு என்ன ஆகுது, அப்ளை ஆகுது. உதாரணமாக சொல்கிறேன். இப்போ கிறிஸ்து வந்து பலி கொடுக்கும்போது அவர் புதிய சிருஷ்டி உருவாயிருக்கும். கரெக்டுங்களா? புதிய சிருஷ்டி எப்போ உருவாகுது, ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதல் எப்போ நடக்குன்னா நம்மளோட பேப்டிசம் நடக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் பொறுத்து அவங்களோட கிறிஸ்துவின் சிந்தை எப்போ உருவாகுதோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா ஆவில் ஜெனிப்பிக்கப்படும். கிறிஸ்துவுக்கு அது எப்போ நடந்துச்சுன்னா யோர்தானா நடந்துச்சு. அப்போ புதிய சிருஷ்டி அவருடைய மனுஷிக நிலைமை பரிசுத்தமாக இருந்திருக்குமா, அதை எடுத்து என்ன பண்ணுச்சு, புதிய சிருஷ்டி பலி செலுத்துச்சு. புதிய சிருஷ்டி கிறிஸ்துவனுடைய அந்த மாம்சீக உரிமைகளை எடுத்து என்ன பண்ணுச்சுன்னா பலி செலுத்திட்டே வந்தது. இந்த பலி செலுத்தின விஷயத்தினால தான் நான் உதாரணத்துக்கு நம்ம கரெக்டுங்களா, நம்மளால் நம்மளோட புதிய சிருஷ்டி நம்ம மாம்சத்தை போய் தேவன்கிட்ட இருந்தாங்க கொடுத்தா ஏற்றுக்க முடியுமா அவரால்? ஏன்? இந்த மாம்சம் என்ன, பாவத்தின் மாம்சமாக இருக்குது. அதனால தான் அந்த பலியினுடைய புண்ணியத்தினால அவர் என்ன பண்ணுறாராமா, இந்தாங்க என்னால் இப்போ என்னால் முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கே உரிதான விஷயத்த தேவன்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டார். இந்தாங்க தேவனே, உங்கள் கையில் என்னுடைய வாழும் உரிமைகளை என்ன பண்ணுறேன்னா ஒப்படைச்சிட்டேன். இதை வச்சு சபை மக்கள் இப்போ பலி செலுத்துகிறாங்கள, அவங்களோட பலி வந்து அதை பேஸ் பண்ணி தான் அங்கீகரிக்கப்படுது. கரெக்டுங்களா? இப்போ அதை வச்சு தான் கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளை மூடி எப்படி முதல்ல காலை போகுது, அப்புறம் தான் என்ன ஆகுது, வெள்ளாட்டு கடா வந்து ஆசிரியப்பு கூடாரத்தில் போகுதுல்ல. ஸோ அது மாதிரியாக ஃபஸ்ட்டு காலை போனால் தான் வெள்ளாட்டு கடாக்கு என்ன பலி செலுத்தக்கூடிய ஒரு உரிமையே வருது அப்படின்னு பார்க்குறோம். இது ஏன் நான் ஒரு டீட்டெயில் கொடுத்தேன்னா, நிறைய நேரத்தில் நம்ம எதை பலி செலுத்துகிறோம் என்ன பண்ணுறோன்னே நமக்கு என்ன வருது இல்லை, தெரியுதுல்ல. அதனால தான் சில நேரத்தில் நம்ம பலி செலுத்தும் போது பர்ஃபெக்டாக பண்ண முடியுதா? இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்லிஷாக்கு இந்த டைமுக்கு வரணுன்றேன், திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால என்னால் வர முடியாமல் போயிடுது. அப்போ ஐயோ தேவனே என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குல்ல, இந்த சிந்தனையை மட்டும்தான் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த அவர் பண்ணிட்டாரு, அவர் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதனால தான் உங்களோட சிந்தனையை மட்டும் வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணுறாரு. உங்களுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு. ஒரு சகோதரர் வந்து சேர் போடணும்னு ஒரு விரும்புகிறாங்க, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் போட்டு சபைக்கு ஊழியம் செய்யணும்னு பண்ணுறாரு. ஆனால் அந்த சேர் ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக போட முடியல, அது வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஆனாலும்
அவரோட பலி பட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கத்தை பொறுத்து தான் என்ன இருக்கும், அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பர்ஃபெக்டாக போட்டார், ஆனால் அவரோட நோக்கம் வந்து தேவனை மகிமைப்படுத்தணும்னு இல்லை. நான் எப்படி போட்டிருக்கேன் பாரு சார், என்ன மாதிரி யாராவது போட முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனைக்காக போட்டிருந்தாருன்னா அது என்ன இல்லை, பலி கிடையாது. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன நம்ம மாம்ச பலவீனங்களை தேவனுக்கு நல்லா தெரியும். அதனால கிறிஸ்துவ நமக்காக கொடுத்து கிறிஸ்துவனுடைய பலி அவரோட, ஏன்னா அவரோட சரீரம் பர்ஃபெக்ட், அவர்கிட்ட நம்மள மாதிரி அவர் எதிர்பார்க்கல. 100னா 100% எதிர்பார்த்தார். கரெக்டுங்களா? கிறிஸ்துவோடைய அந்த பலி வந்து 100க்கு 100 கொடுத்தார். அதனால தான் நான் 20யோ 30யோ கொடுத்தா மிச்சம் 70 அவர் என்ன பண்ணுறாரு, போட்டு என்ன பாஸ் பண்ண வைக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இந்த பலியின் புண்ணியம் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பலிகளை அங்கீகரிக்க வைக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைனாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இனிமேல் எப்படி இருக்குன்னா பலியின் ஜீவியமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால அந்த பலியோடைய அந்த புண்ணியம், அந்த நோக்கம் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பாடத்தோட தலைப்பு என்ன பார்த்தோம், அவருடைய இடி முழக்கத்தின். சரி, இப்போ நம்ம ஒரு கேரக்டர் எடுக்க போகிறோம். இந்த கேரக்டர் அப்படியே நமக்கு பொருந்தும். ஆனால் அந்த கேரக்டரை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் யார், அவரை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். யோபுவா அப்படின்னா சொல்லுங்க, அது யோபுவா அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல? சரி போதும் போதும், வேற யாராவது சொல்லுங்க. தேவனுக்கு பயந்தவனும் தேவனுக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கின ஒருத்தர் மனுஷமா இருந்தார். சரி ஓகே, வேற வேற இப்போ பிரதர் சொல்லிட்டாரு. அவர் வந்து எப்படி இருந்தார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பிரியமானவருமா இருந்தார் அப்படின்றது வேர்ஸ் இருக்குது. அதை வந்து பிரதர் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். இப்போ வேற யோபு பற்றி யாராவது சொல்லுங்கள், அவரோட கதை தெரியல உங்களுக்கு. நன்மை பெற்ற நாம தீமை. ஓகே, அது வந்து அவர் சொன்னாரா, ஏன் சொன்னார், அவங்க மனைவி சொன்னார், ஏன் சொன்னார், சரி ஏன் சொன்னார், அதுதான். இப்ப அவருக்கு ஒரு தீமை நடந்திருக்கணும். அப்ப கரெக்டா அவர் ஒரு தீமை நடந்தாலும் அப்படி சொல்லியிருக்கணும். கரெக்டா இல்லையா? அவர் ஏன் வியாதியானார், நான் இப்படிதான் இப்படிதான் போகணும். வியாதியா நீங்க சொன்ன கரெக்டு பிரதர். அவர் வியாதியா இருந்தாரு, உடல் இதாயிடுச்சு. ஏன் வியாதியா இருந்தார், உத்தரவிட்ட டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா வசனம் நமக்கு. கரெக்டு. ஸோ அப்போ முதல்ல யோபு எப்படி இருந்தாரு, நல்லா இருந்தாரு, ஐஸ்வர்யவானா இருந்தார். கரெக்டா? அப்போ என்ன ஆச்சு, இப்போ நீங்க சொன்னதுதான் சொல்லுங்க. தேவன்கிட்டேருந்தே சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாரு. அடுத்தது பிரதர் சொன்ன மாதிரி யோபு கண் வைத்த. சரி, அதான் ஓகே, நீ சொல்றது ஓகே தான். அதான் இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி திரிந்து என் தாசனாகி யோபு மேல் கை வைத்தா இல்லை கவனமாக இருந்தாயோன்னு வரும். ஓகே, அதை நான் ஏன் வந்து இதை எடுக்க முடியலன்னா, அது பார்த்தோம்னா 30 பக்கம் இருக்கிற சாப்டர்ஸ், அது எல்லாத்தையும் என்னால் இப்போ என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஒரு நம்ம பேசிக்காக இந்த சப்ஜெக்டுக்கான ஆதார சாப்டர் எது பார்த்தீங்கன்னா யோபு 37ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம்னா நீ பார்க்க போகிறோம். அதுதான் ஆதாரமாக பார்ப்போம். ஸோ பட் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, யோபு என்ன நிலைமையில் இருந்தார், எப்படி இருந்தார், அது எல்லாமே நமக்கு மைண்டில் இருந்தால் தான் 37ஆவது சாப்டர் வரைக்கும் நான் வரேன். 37ஆவது சாப்டரில் நான் எடுக்கும்போது யார் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்கள், புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், யோபுவோட சரித்திரத்தை முதல்ல பார்க்குறோம். இப்போ முதல்ல யோபு நல்லா செல்வந்தராக இருந்தார், தேவனுக்கு பயந்து நடந்துட்டு இருந்தார். கரெக்டுங்களா? அப்படி இருந்த ஒருத்தர் குறைபாடு இந்த வேலையில் சாத்தானுடைய கண் வைக்கணும்னு அவங்க ஏழ்மைக்கு போனோம். அந்த ஏழ்மைக்கு போகும்போது அவனுடைய நிலைமை குறித்து அப்போ வந்து அவங்க தயங்காம தேவனுக்கு பயந்து வாழ்ந்த மனுஷனால அந்த பாடுகளை எல்லாம் சகிச்சு வாழ்ந்தான். நடுவில் பிரதர் வந்து கரெக்டு, ஸ்டார்டிங் சொல்லிட்டாரு, எண்டிங் சொல்லிட்டாரு, நடுவில் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது. ஒரு விஷயம் நடந்துச்சு யோபு வாழ்க்கை. அப்படியா? குறையவே இல்லையா அவருக்கு தேவன் நம்பிக்கை? சரி ஓகே ஓகே.
பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எண்டிங் ஓகே. அவர் சித்தத்தின்படி அவர் உறுதியாக இருந்தார். சித்தத்தில் உறுதியாக இருந்தார். சரி, ஓகே. அப்போ ஏன் தேவன் சோதிச்சார்? இல்லை சாத்தானை ஏன் அலோவ் பண்ணாரு? சாத்தான் சோதிக்கும் போது அவர் உயிர் பிரிஞ்சாலே பரவாயில்ல, என்னுடைய தேவனுடைய வழியில் நான் மாற மாட்டேன், அவருடைய சித்தத்தை நான் செஞ்சே தீர்வு, உயிர் போனாலும் பரவாயில்ல ஒரு உறுதியோடு இருந்தார், விசுவாசம். ஓகே பிரதர், நீங்கள் சொன்னது எண்டு. நம்ம என்ன பண்ணோம்னா மொத்த கதையும் ஒரு கன்சால்டேட்டாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம 37ஆம் அதிகாரத்தை மட்டும், இடி முழக்கத்தின் வல்லமையை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். மெயினாக ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக இந்த யோபு பாடத்தை கோயம்புத்தூர் சகோதரர் மூலியமாக படிக்கும்போது நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, யோபுவை விட இன்னொரு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் இந்த யோபு சரித்திரத்தில். அது யாருன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு யோபு எப்படி இருந்தார்? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவன் எல்லாத்தையும் அவர் கொடுத்து வச்சுருந்தார், கரெக்டுங்களா? அப்போ தேவன் வந்து யோபுக்கு சர்டிஃபிகேட்டை தராரு. அப்போ சாத்தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது சாத்தான் வந்து இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதனால் அவன் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா கீழ்படுகிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஓகே, நீ உனக்கு எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றது தான், அதனால தான் எனக்கு உத்தமமாக இருக்கான்னு, ஓகே உனக்கு உயிரை தவிர நீ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நீ வந்து சோதிக்கலான்னு சொல்லி இது கொடுத்துட்றாரு. அப்போ சாத்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கொடியான நோய், அவருடைய உடல் ஃபுல்லாக பருக்கள் புண்கள்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த வெல்த் எல்லாமே என்ன ஆகுது, பசங்க இறக்குறாங்க, ஆடு மாடு. ஏன்னா அந்த காலத்தில் ஆடு மாடு தான் என்ன வெல்த்து, எவ்வளோ ஆடு இருக்கோ எவ்வளோ மாடு இருக்கோ அதை பொறுத்து தான் வெல்த்து. அது எல்லாம் போகிற வேலைக்காரங்க இறக்குறாங்க. மொத்தமாக எப்படி ஆகிட்டார் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு ஒட்டு துணியோட ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் இருந்தால் எப்படி இருப்பார், அந்த நிலைமைக்கு என்ன ஆகிட்டார், போயிட்டார், கேட்டுங்களா? பருக்கில் நாய்கள் நக்கிற அளவுக்கான ஒரு நிலைமைக்கு என்ன ஆகிட்டார், போயிட்டாரு அப்படின்னு பார்ப்போம். அந்த போன உடனே அவர்கிட்ட அவர் போன உடனே அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, அவரோட சிந்தனை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யாராவது சொல்கிறீங்களா? இதெல்லாம் வசனம் தான், நானே சொல்ல. சரி வாசிச்சுங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 11, இங்கிலீஷில் தான் இருக்குது. யோபு 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. யோபு 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன, என்னை ஏந்தி கொள்ள மடியும் நான் பால் உண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததென்ன. இப்ப முதல்ல எப்படி இப்ப பிரதர் கிண்டல் பிரதர் சொன்ன மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவங்க நம்ம பொதுவாகவே எப்போதும் எப்படி பார்ப்போம்னா, அந்த சகோதரி அவங்களோட மனைவியை வந்து ரொம்ப தவறான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படி தானே பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இப்போ என்னோடய மனைவி இருக்காங்க உதாரணத்துக்கு, நான் வந்து என்னால் மூச்சே விட முடியல, சாவர நிலமையில் கிடக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வயசாகிடுச்சு, ரொம்ப முடியல அந்த மனுஷனால், அவர் வாழ்ந்தால் தான் அவருக்கு என்ன ஆகுது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுருங்க அவரை, இருந்து கஷ்டப்படுறதுக்கு என்ன பண்ணலாம், அவரு செத்துடலாம் அவருக்கு அப்படின்ற ஆங்கிளில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இருக்கிறதே நல்லது. ஏன்னா அவரால் இவ்வளோ வழி அவர் என்ன பண்ணணும், தாங்கணுமா, இவ்வளோ கஷ்டத்தை அவர் தாங்கணுமா, தேவையில்லையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் அவர் என்ன சொன்னார்னா, அப்போ அந்த டைமில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நன்மை பெற்றேன்னா அவர்கிட்ட தீமையை பெறாமல் இருப்பேனா அப்படின்னு சொன்ன மைண்ட் இப்போ எப்படி மாறிடுச்சு பாருங்க. 3ஆவது சாப்டரில் இது வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். 3rd சாப்டரில் மறுபடியும் வாசிங்க வசனம். நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போது சாகாமலும் போனதென்ன, என்னை ஏந்தி கொள்ள மடியும் நான் பால் உண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததென்ன. என்ன கேட்குறாரு, நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்கு இந்த பூமியில் பிறந்தேன் அப்படி என்ன பண்ணுறாரு கேட்குறாரா இல்லையா? நான் எதுக்கு பிறந்தேன், அடிக்கடி இந்த இதை நம்மளும் என்ன பண்ணியிருப்போம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் என்ன பண்ணோம்னா, கஷ்டம் வரும்போதோ துன்பம் வரும்போதோ சொல்லுவோம், ஏன்டா பிறந்தோம் சொல்கிறோமா. அதே ஒரு ஸ்டேட்டுக்கு போய் எப்படி இருந்த அவரோட வாய்ஸு, தேவன் கையில் தீமையை பெறாமல் இருப்பேனான்னு சொன்னவர் இப்போ 3ஆவது சாப்டர் என்ன சொல்கிறாரு, நான் ஏன் பிறந்தேன், பிறக்காமல் இருந்தே என்ன இருக்கும்,
நல்லா இருந்திருக்குமே. யோபு 7ஆம் அதிகாரம் 17 மற்றும் 17லேருந்து 21 வரை. யோபு 7வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள் முடிய. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பேன். மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடர் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். இப்போ அப்படியே அவரோட வாய்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, தேவன் கொடுத்ததை நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு இருந்துச்சு. அடுத்தது ஏன்டா பிறந்த 3வது சாப்டரில் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ல் என்னை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? புரியுதா? எனக்கு மட்டும் ஏன், நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்கு ஏன் இந்த நிலைமையை கொடுத்தீங்க? நான் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா? பண்ணவே இல்லையே. நான் இது பண்ணாமையே எனக்கு ஏன் இந்த நிலைமையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு. அடுத்தது பாருங்கள், இது யோபு ரொம்ப பெருசுனால ஒரு சின்ன வேர்சஸ் மட்டும் எடுக்கிறேன். 19:6. யோபு 19:6 தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். சோ இப்போ என்ன சொல்றாரு? தேவன் என்னை கவிழ்த்து, தேவன் என்ன பண்ணிட்டாரு? என்ன கவிழ்த்தாரு. அப்புறம் வாசி, தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். 7ஆம் வசனம். 7வது வசனம், இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்றாருன்னா, தேவன் நியாயம் செய்யறது எனக்கு யாரும் இல்லை. நான் கூக்குரல் இடுறேன், என்ன இல்லை, யாரும் பதில் கொடுக்கறது யாரும் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் எனக்கு இதை கொடுத்தாருன்னு சொன்ன வாயி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏண்டா பிறந்தேன்னு ஆகி, அதுக்கப்புறம் தேவனை நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுறீங்க, எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை தெரியுங்க, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு, அடுத்தது இப்போ எப்படி போயிடுச்சு, அந்த லெவலுக்கு என்ன ஆயிட்டாரு. ஸோ தேவன் இந்த பூமியில் நீதியை செலுத்துறாருன்னு தேவன் நீதியை செலுத்துறாரா இல்லையா? இந்த பூமியில் தேவன் நீதி உள்ளவர் தானே, அது அவருக்கு தெரியும்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேட்கறதுக்கு ஒருதும் இல்லை, நீதியை செலுத்துறது இந்த பூமியில் யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா, அவருக்கு வந்த ஒரு வேதனை. அவர் இப்போ எப்படி பண்ணிட்டாருன்னா, நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் பாவமே பண்ணல, எனக்கு ஏன் இந்த நிலைமை, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இது கேட்க கரெக்டு தானே சார்? அவர் எதுவும் பண்ணல தானே? இல்லை, படைப்பிலே ஒருத்தருக்கு ஒரு விதமான படைப்புன்னு இல்லை பிரதர், நான் என்ன கேட்குறேன், அவர் பாவமே பண்ணல, எந்த ஒரு தவறுகளுமே பண்ணல. ஆனால் அவரோட நிலைமை இருக்குல்ல, அந்த நிலைமை அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாவம் பண்ணவங்களுக்கு தான் இந்த நிலைமை என்ன ஆகும், வரும். தப்பே நான் பண்ணல, எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்ற அவர் என்ன இருக்குன்னா அவரோட கேள்வியா இருக்கு. சரி, இந்த கேள்வியை கேட்டார்ல, இந்த கேள்வியை கேட்டதுக்கு இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போற மாதிரி சாத்தான் 3 பேர் அனுப்பிச்சான். இதெல்லாம் நம்ம என்ன ஆகும்னா பார்க்க மாட்டோம் மேக்சிமம். யோபு பாடம் எடுத்தோம்னாலே நேராக யோபு நல்லா இருந்தாரு, கஷ்டப்பட்டாரு, திருப்பி வந்துட்டாரு. நடுவில் ஒரு பெரிய பாட்டு இருக்கு சரிங்களா? அந்த பாட்டில் அவரோட மைண்டு எப்படிலாம் போச்சுன்றது நமக்கு நல்ல பாடம். ஏன்னா நம்ம மைண்டு என்ன ஆகுது, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா இவனே எனக்கு மட்டும் ஏன் இந்த கேள்வியை கேட்குறோமா, அதே வார்த்தையை தான் அவரு கேட்டிருக்காரு. முதல்ல என்ன சொல்லுவோம், அந்த சோதனை ஸ்டார்ட் ஆகும்போது தேவன் அனுமதிச்சிருக்காரு பிரதர், இதை நான் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உள்ள என்ன ஆகும்னா, எனக்கு மட்டும் வருது, இந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான், ஏன் இந்த ஒரு சோதனை எனக்கு வருது அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா, தேவனுக்கு அதாவது நம்மளுடைய நீதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவனுடைய நீதிக்கு என்ன பண்ணுவோம், ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 3 பேர் அனுப்புகிற 3 பேர் வராங்க. யார் இவங்க 3 பேர்? ஃப்ரெண்ட்ஸு கரெக்டுங்களா? பார்க்கறதுக்கு வராங்க. பேர் 3 பேர் பேர் எலிஹு. 3 பேர் இருக்காங்க, சொல்லுங்க.
ஸ்பெல் அடிக்கும் எலிபாஸ். ஓகே, ஒன்று கரெக்ட். எலிபாஸ். அப்புறம் தேவமானியனாக எலிபாஸ், சூரியனான பில்தார், சோஃபா. கரெக்ட். ஆனால் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சோஃபா. ஸோ இந்த 3 பேர் தான் என்ன வராங்கன்னா வராங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது 3 நண்பர்கள் யார் யார்? எலிபாஸ், பில்தாத், சோஃபா. 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து யோபு கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி, என்ன அப்படி ஆயிடுச்சு உன் நிலமை சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போனோடனே அவங்களோட வாய்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். யோபு 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். இது பேசுறது வந்து எலிபாஸ். யோபு 4ஆவது அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் ரதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரு. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். இப்ப இங்க இவர் என்ன சொல்றாரு வந்து, இப்போ யோபு வந்து ஆல்ரெடி புலம்பிட்டு இருக்காரு. என்னன்னு புலம்புறாரு? தேவனே, என் வாய்ஸை கேட்க மாட்டீங்களா? நீதி செய்வர் பூமியில் ஒருவரும் இல்லை, நான் பிறக்காமல் இருந்தாலே நல்லா இருக்கும்ன்ற இருந்தவர். ஆனால் கண்டிப்பாக அவர் சொன்னது உண்மைதான். அவர் எந்த தவறு என்ன பண்ணல, செய்யலை. ஆனால் இங்கே எலிபாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணியிருக்க? கரெக்ட். என்ன சொல்கிறாருன்னா, குற்றமே செய்யாதவனுக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பான். அப்படி என்ன பண்ணியிருக்க, ஏதோ பெரிய தவறு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நண்பர் சொல்கிறார். அடுத்தது பில்தாத் சொல்கிறார் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். யோபு 8ஆவது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனம். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா, தேவன் நீதி என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் வாசிங்க மறுபடியும். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? ஸோ நியாயத்தையும் நீதியும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, புரட்ட மாட்டாரு. உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து. ஸோ இப்போ எதனால நீ இப்படி ஆயிட்டனா, நீ மட்டும் இல்லை, உன் பசங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, பாவம் செஞ்சிருக்காங்க. அதனால தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு. ஸோ தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், உன் பிள்ளைங்க பாவம் பண்ணியிருக்காங்க. அதனால நீ என்ன ஆகிற, இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்க. மறுபடியும் இங்கே என்ன கண்ணோட்டத்தில் இருக்குன்னா, ஒருத்தருடைய நிலைமைக்கு காரணம் அவர் செய்த பாவம் அப்படின்னு என்ன ஆகுது, பிக்சர் ஆகுது. கரெக்டுங்களா? யோபு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்தாருன்னா அதுக்கு காரணம் தேவன் பிளஸ் இவர் பண்ண பாவம். இப்படிதான் என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே என்ன இதில் தான் இருக்காங்கன்னா, நீ பாவம் பண்ணியிருக்க, தேவன் நீதி பண்ணியிருக்க. அப்படிதான் என்ன இருக்கு, இங்கே போர்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க. இப்போ 4ஆவதா ஒருத்தர் வரார். யார் அவரு? சோஃபாரா? 3 சோஃபார் நான் சொல்ல. ஓகே, சோஃபார் பார்த்துருவோம். 3ஆவதா ஒருத்தர் வராது. யாருன்னா சோஃபார். சோஃபார் என்ன சொல்றாருன்னா, யோபு 11:6. யோபு 11ஆவது அதிகாரம் 6வது வசனம். உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். அதாவது அவர் இது எப்படி சொல்றாருன்னா, நீ பண்ண பாவத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. அதாவது எப்படி போயிட்டாங்க பாருங்க, 3 ஃப்ரெண்ட்ஸும். ஆல்ரெடி அந்த மனுஷனோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கு. கரெக்டுங்களா? வராங்க, வந்து உட்காந்து பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் யோசிக்கிறாங்க, இவன் ஏன் இப்படி ஆனா, ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பான், இல்லைன்னா தேவன் இப்படி பண்ணுவாரா? இவன் ஒரு தவறு பண்ணியிருப்பான், இல்லைன்னா இவர் தேவன் இவனை இப்படி விட்டுருவாரா? தேவன் நீதி உள்ளவர் அல்லவா? அப்போ கண்டிப்பாக இவன் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கான்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, உன் பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாவம் செஞ்சுருக்காங்க, அதனால உனக்கு இந்த நிலைமை அப்படின்றாரு. 3ஆவதாக வந்தவர், உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டே பரவாயில்லன்ற அளவுக்கு நீ பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சோஃபார் சொல்கிறாரு. இப்போ இவங்களோட மைண்ட் செட்லாம் எப்படின்னா, யோபுக்கும் சரி 3 சகோதரருக்கும் சரி
யோபுவை பொறுத்த வரைக்கும் தேவன் நீதி தவறிட்டார். ஏன்னா நான் பாவமே பண்ணல, ஆனால் நான் என்ன ஆகிட்டேன், இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அவருடைய நீதியை எடுத்துகிட்டு போய் தேவன் மாதிரி காட்டுறாரு. இங்கே பாருங்கள், நான் பாவமே பண்ணல, ஆனால் எனக்கு இந்த நிலைமையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்துருக்கீங்க. துன்மார்களுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா போய் வைக்கிறார். நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவன் நீதி செஞ்சுட்டாரு, நீ என்ன பண்ணிட்ட, பாவம் செஞ்சுட்ட. உங்கள் மொத்தத்தில் இங்கே என்ன ஆகுதுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா தேவன் தான். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? இதே மாதிரி தான் நம்மளையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு நீ என்னெல்லாம் பேசுகிற, என்னெல்லாம் யோசிக்கிற, என்னெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத நீ கேட்குறன்றதை என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருப்பார். கரெக்டுங்களா? அந்த சுச்சுவேஷனில் தான் தெரியும் நம்மளுடைய ஒரிஜினல் கலர். கரெக்டுங்களா? இவ்வளோ நாள் இப்போ நம்ம யோபுன்னு எடுத்தோம்னா டக்குன்னு யோபு நல்லா இருந்தார், மோசமானார், ரொம்ப நீதியாக கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தார். அதனால என்ன ஆகிட்டாரு, நடுவில் பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு, எவ்வளோ ஒரு தத்தளிப்புக்குள்ளே போயிருக்காரு அவருன்னு பாருங்கள். அவரோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் பிறக்காமே இப்போ பிறக்க வச்சது யாரு, தேவன். தேவனே சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பிறக்காமே வைக்கலாம். தேவனுக்கு என்ன பண்ணுறாரு, இப்போ அட்வைஸ் கொடுக்குறாரு, நீங்கள் என்ன பண்ணால் பிறக்க வைக்காமே இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பிறக்க வைக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. இதுக்கு அவங்க ஒய்ஃபே பரவாயில்ல. கரெக்டுங்களா? இப்போ அவர் என்ன ஆகிட்டார், அந்த நிலைமைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நாலாவதாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஹூ அப்படின்னு ஒரு நண்பர். அவர் தான் இருக்கிறதுல இளம் யங்கு பிரதர் அவர். சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மூத்தவர்கள்லாம் பேசுகிறத பார்த்துட்டே இருந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆயிடுதுன்னா தாங்கலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் உடைய வார்த்தையை வந்து நீங்கள் எல்லோரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அவரோட செயலை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சு வந்து ரொம்ப சாப்டர்ஸில் ஆரம்பிக்கும். நம்ம வெறும் 37ஆம் அதிகாரம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 3 வருஷம் மட்டும் தான் எடுக்கிறோம். சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வாசிச்சிருவோம். யோபு 37ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறோம். யோபு 37ஆவது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் முடிய. இதனால் என் இருதயம் தத்தளித்து தன் இடத்தை விட்டு தெரிக்கிறது. ஸோ இப்போ இதனால் அப்படின்னா எதினால் அப்படின்னு பார்ப்போம். என் இருதயம் என்ன ஆகுது, தத்தளிக்கிறது, தன் இடத்தை விட்டு தெரிக்கிறது. ஸோ அது ஒரு இருக்கிற இடத்தை விட்டு என்ன ஆகுது, தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. 2வது வசனம், அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது, இப்போதான் வந்து என்ன பண்ண போறோம்னா சப்ஜெக்டுக்குள்ளேயே மெயினாக போகிறோம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க பிரதர்னா, உங்களை வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா யோபுன்னு எடுத்தோன்னா நமக்கு இந்த சீக்வன்ஸ் தெரியாது. அவர் என்ன மைண்ட் செட்டில் இருந்தார், அவங்க சகோதரர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கலாம் நமக்கு தெரியாதனால நான் அதை சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ எலிஹூ வராரு. எலிஹூ வந்து இப்போ யோபுக்கு புரிய வைக்கணும், உனக்கு நடந்ததும் தேவனுடைய நீதி தான் அப்படின்றத என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்காக இவர் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடி. என்ன பதில், இடிக்கும் அதுக்கு என்ன பதில் சம்பந்தம்? லைட்னிங் இதை பார்த்து சொல்றீங்களா? ஓகே. இடி எதுக்கு எடுத்தாரு அப்படின்னா, இடி என்னது, இடி முழக்கம் இல்லை. இடின்றது நேச்சுரலில் வருமா இல்லை ஆர்டிஃபிஷியலாக வருமா? நேச்சுரலாக வரும். கரெக்டா? அது வந்து இயற்கை. கரெக்டா? இப்போ தேவனுடைய மகிமை வல்லமையை பார்க்கணும்னா எதை பார்க்க சொல்றாரு, இயற்கை. அவரோட படைப்புகளை என்ன பண்ணுங்க பாருங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆகும், புரியும்னு சொல்றாருல்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எலிஹூ எடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீ சொல்றல்ல யோபு, அந்த யோபு மட்டும் இல்லை, அந்த 3 பேரையும் தான், யோபு ப்ளஸ் அவங்க நண்பர்களை பார்த்து சொல்றது என்னன்னா, நீ வந்து சொல்ற நீ நீதிமான், தேவனுடைய நீதிக்கு முன்னாடி என் நீதி நிற்கிது என்று சொல்ற, தேவன் எனக்கு பண்ணது தவறுன்னு சொல்ற. இங்கே சகோதரர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பாவம் பண்ணதுனால தான் தேவன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க.
அப்போ 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கண்ணோட்டத்தில் தேவன் இப்படி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் தேவன் எப்படி இருக்காருன்றத எதை பார்க்க சொல்கிறாரு? இயற்கையை பாருன்னு சொல்லி இயற்கையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடி. கரெக்டுங்களா? சரி, இடி வரணும்னா இப்போ சரி, இடிக்கு முன்னாடி இடி யார் கண்ட்ரோலில் இருக்கு? சரி, இயற்கை யார் கண்ட்ரோலில் இருக்கு? தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ தேவனுடைய கண்ட்ரோலில் மொத்த நேச்சருமே இருக்கு. கரெக்டா? அப்போ ஒரு இடி இடிக்குன்னா யார் அனுபவிச்சா மட்டும் தான் இடிக்கும்? தேவன் அனுபவிச்சா மட்டும் தான் இடி இடிக்கும் ஒரு இடத்துல. கரெக்டா? அந்த இடத்துல மழை வரும். மழை வருமா? வராதா? வரும். அப்போ தேவனுடைய படைப்புகளில் எல்லா படைப்பும் தேவன் கண்ட்ரோலில் இருக்குன்னா மனுஷன் யாரு? படைப்பு தானே. அப்ப இடிக்கு ஒன்று மாதிரியும் மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருப்பாரா? ஒரே கண்ட்ரோல் தானே. மனுஷனோட வாழ்க்கையும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒரு பூமியில இருக்கிற ஒவ்வொரு செடி கொடிகள் எல்லாமே இந்த பூமியில இருக்கிறதும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த செடி கொடிகள்லாம் பார்க்காம வெறும், ஏன்னா இப்போ வசனம் அப்படிதான் இருக்கு, இடி முழக்கம் அப்படின்னு பார்க்குறோம்ல. ஸோ அந்த இடியை மட்டும் என்ன பண்ணுறோம்? எடுக்க போகிறோம். அது 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 என்ன பண்ணுது அப்படின்றதையும் மனுஷன் என்ன பண்ணுறான்றதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். சரி, ஒரு இடி வரப்போகுது அப்படின்னா என்னெல்லாம் வரும்? இடி வரத்துக்கு என்ன தேவை? இப்படி வரும், மழை வரணுமா? மின்னல். இடி வேற மின்னல் வேறையா? இடி எப்போ வரும்? மின்னல் எப்போ வரும்? ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வரும். ஏன்? சரி, அதுக்கு வரும். இடி வரணும்னா என்ன தேவை? சொல்லுங்க. மேகம். மேகம் வேணுமா வேணாமா? வேணும். கரெக்டா? 2 மேகம். இப்ப இடி உருவாருது எப்படி? 2 சொன்ன மாதிரி வரும். அதுக்கு 2 கிளவுட்ஸ் என்ன ஆகணும்? மோதினா மட்டும்தான் என்ன ஆகும்? இடின்ற ஒரு விஷயம் உருவாகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? கம்பேர் பண்ண முடியும். என்னைக்காவது மேகம் சொல்லுதா நான் போக மாட்டேன், நான் இடிக்க முடியாது, அதெல்லாம் இடித்தா வலிக்கும், என்ன பண்ண மாட்டேன், நான் இடிக்க மாட்டேன். இந்த இடத்துல ஒரு காற்றை அனுப்பி ஒவ்வொரு மேகத்தையும் சேர்க்க விட்டாலும் நான் போக மாட்டேன்னு நிற்கிதா மேகம்? அவர் சொன்னதை அப்படியே என்ன பண்ணுது? இயற்கை கேட்குது அப்படின்னு பார்க்குறோம். அதை தான் இதை பார்த்துட்டு தான் இங்கே எலிஹூ சொல்கிறாரு. இங்கே பேசுறது யாரு? 37 யாரை பார்த்து பேசுகிறாரு? யோபு மற்றும் அவர் நண்பர்களை போய் பேசுகிறார். ஃபஸ்ட்டு யோபு பற்றி தான் மெயினாக சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு வேர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிறேன், இதனால் என் இதயம் தத்தளித்து. அது எதனால்னா அந்த இடி முழக்கம், அந்த இயற்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது? அவருடைய ஞானம் இந்த பூமியில் அவர் படைச்சிருக்க படைப்புகளை பார்க்கும்போது என் இதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது அப்படின்றாரு. அடுத்த வசனம் அப்புறம் வாசிப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இடினா என்னன்றத பார்த்துருவோம். இப்போ சப்ஜெக்ட் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போவோம். இப்போ இடிக்கு முதல்ல என்ன தேவைன்னு பார்த்தோம்? மேகம் தேவை. ஸோ 2 மேகம் வருது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேகத்தில் பாசிட்டிவும் இன்னொரு மேகத்தில் நெகட்டிவும். இப்போ ஒரு சுவிட்ச் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருந்தால் தான் என்ன ஆகும்? லைட் எரியும்ன்றத விட கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது 2ம் மோது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்பார்க் உருவாகும். ஒரு பொறி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த தெரிக்கிற அந்த ஒரு ஒளி தான் நமக்கு என்ன ஆகுது? இடியா கேட்குது, பார்க்கறதுக்கு மின்னலா வருது அப்படின்னு பார்க்கும். ஸோ அப்போ ஒரு கிளவுடும் இன்னொரு கிளவுடும் மோதும் போது என்ன ஜென்ரேட் ஆகுதாமா? முதலாவது என்ன ஜென்ரேட் ஆகுனா வெப்பம். அந்த ஒரு பாட்டில் மட்டும், அந்த ஒரு ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, 2 மோதுற ஸ்பாட்டில் எவ்வளோ வெப்பம் உருவாகுமாமா? சூரியனோட அவுட்ரு சர்ஃபேஸ் இருக்குது பாருங்க, சூரியனோட வெளிப்புறமான ஒரு என்ன சொல்கிறது பரப்பளவா, அதில் வர ஹீட் இருக்கு பாரு, அதுக்கு ஈக்குவலான ஹீட் அந்த ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்டில் என்ன ஆகும்னா ஜென்ரேட் ஆகும். அவ்வளோக்கான ஒரு வெப்பம் என்ன ஆகும்னா அந்த இடி, அந்த 2 கிளவுடு மோதுற அந்த தருணத்தில் உருவாகும் அப்படின்னு. 2வது ஒளி, லைட் உருவாகுமா? அதில் உருவாகிற ஒளி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன கண்ணே தெரியாத அளவுக்கு என்ன ஆகுது? மின்னல் வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் ஆற்றல், ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுமா, ஒரு எனர்ஜி வருமா. அந்த எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 வாட்ஸ் பல்பு இருக்குல்ல, அந்த பல்பை ஒரு 3 மாதத்துக்கு எரிய வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இடியில் இருக்கு.
புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கான எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடியில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு. இதுக்கும் யோபுக்கும் என்ன வித சம்பந்தம்? இடியில் இருக்கிற இந்த விஷயத்தையும் யோபுக்கும் நம்ம என்னத்தை எப்படி ஒப்பிட்டு பார்க்க போகிறோம்? சரி, இடியை எதுக்கு நீங்கள் முதல்ல எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 19ஆவது அதிகாரம் 16வது வசனம். இங்கே பார்த்துக்கிறோம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். ஏன் நடுங்கினாங்க? ஏன்னா அந்த இடி முழக்கம் மின்னல் அதனால நடுங்கினாங்களா? இல்ல, அந்த மலையில யாருமே போகக்கூடாது. தேவன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அப்ப நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது தேவன் அப்ப அவங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போதும் எப்போதுமே தேவன் பேச போறான்றது அவங்களுக்கு எப்போ தெரியுமா தெரியும்? இடி மின்னல்லாம் கேட்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும். தேவன் என்ன பண்ண போறாரு, ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல போறாரு நம்மகிட்ட, ஏதோ நம்மகிட்ட கன்வே பண்ண விரும்புறாருன்றதே அவங்களுக்கு எப்போதான் தெரியும்னா இடி முழக்கத்தையும் இந்த மின்னல் மூலியமா தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது, ஏதோ சொல்ல போறான்னு அலர்ட் ஆகும் எல்லாம். என்ன அது இடி இடிக்குதுனாலே அப்படின்னு மழை வரப்போகுது இல்லை, தேவனுடைய வார்த்தை வரப்போகுது. நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா இந்த காலத்தில் இருக்கீங்க, ஐயோ இடி இடிக்குதுன்னா மேலே துணிக்காய போகிற எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இனிமேல் இடி இடித்தாலே என்ன தான் வரணும்னா தேவன் என்ன பண்ணுறாரு, அவரோட வல்லமை அது கரெக்டுங்களா? அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டோம் என்னென்னலாம் உற்பத்தி ஆகுது ஒரு இடியில். ஆற்றலுக்கு பதிலாக அது சக்தின்னு கூட சொல்லிக்கங்க, எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக ஒரு இடி இடிக்கும் போது ஹீட் ஜென்ரேட் ஆகும், ஒரு லைட்டு வரும், அப்புறம் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த 4 விஷயத்தை எடுத்துப்போம். ஒரு இடி இடிக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை? சூழ்நிலை பார்த்தீங்களா? சரி, மேகங்கள் தேவை. கரெக்டாக? ஸோ மேகம் 2 மோதும் போது என்ன ஆகுது? வெப்பம் கிரியேட் ஆகுது. அதனால ஒரு ஒளி வருது. கரெக்டுங்களா? அந்த ஒளினால நமக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அந்த இடத்துல சக்தி ஜூல்ஸில் மெஷர் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு சயின்டிஃபிக்காக தேவையில்லைன்னு தான் போகுது. இப்போ மேகம் எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் விடுங்க, யோபு வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வந்துச்சா? ஸோ அந்த மேகங்கள் அப்படின்றது ஒரு சூழ்நிலையை என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கணும். வெப்பம், அந்த சூழ்நிலையினால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனைக்குள்ளே என்ன ஆனார், அவர் போனார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் போனவருக்கு ஒளி கிடைச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகல? சரி, ஒளின்றது எதை அடையாளப்படுத்தும்னா சத்திய வெளிச்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் சக்தி, அதாவது ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது தேவ சமாதானம். ஸோ இந்த 4 விஷயத்துல யோபுக்கு எது கிடைச்சிது, எது கிடைக்கல? சூழ்நிலை கிடைச்சதா? வெப்பம் சோதனை வந்துச்சு. அந்த வெப்பத்தை எவ்வளோ தாங்க முடிஞ்சா? தாங்க முடியல. 3வது ஒளி இருந்துச்சா அவருக்கு? இல்ல, ஒளிதான் என்ன? சத்திய வசனம் இருந்துச்சா அவர்கிட்ட? வெளிச்சம் இருந்துச்சா அவருக்கு? இல்ல. ஏன் இல்ல? அவர் என்ன சொன்ன, எதை வச்சு சொல்றீங்க அவர்கிட்ட இல்லைன்னு? என்ன சொல்றாரு? நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இந்த பூமியில இருந்தேன், தேவனே நீதி தேவன்ற அளவுக்கு என்ன பண்றாரு அவரு, பேசுறாருன்னு பார்க்குறோம். ஸோ அதனால அவருக்கு என்ன ஆகலைன்னா ஒளி இல்லை. ஒளி இல்லாததுனால அடுத்தது கிடைக்க வேண்டியது கிடைக்கல. என்ன இல்லை? சமாதானமும் அவருக்கு கிடைக்கல. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். அவருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் கண்ணில் பார்த்துட்டு இருந்தார். என்னது? வெப்பம், ஹீட்டை மட்டும் தான் பார்த்தாரு. ஐயோ வலிக்குதே பார்த்தாரோ தவிர லைட்டையும் எனர்ஜியும் என்ன பண்ணல அப்படின்னா அவரு பார்க்கல. வாசிங்க 2ஆம் வசனம், யோபு 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
யோபு 37வது அதிகாரம் 2வது வசனம். இதனால் என் இருதயம் தத்தளித்து தன் இடத்தை விட்டு தெரிக்கிறது. 2வது வசனம். அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். கவனமாய் கேளுங்கள். என்ன பண்ணும்? யாரு? ஆமா, ஆக்சுவலாக நம்மளும் தான். நீங்கள் ஃபஸ்ட்டே நம்மன்னு சொன்ன சந்தோஷம். ஆக்சுவலாக அங்கே ஏன் சொல்கிறாருன்னா, கேளுங்கன்னு சொல்கிறாருன்னா, யோபுக்கிட்டையும் யார்ட்டையும் பேசுகிறாரு, 3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசுறதுனால முதல்ல என்ன பண்ணுங்க, கவனமாய் கேளுங்க. நம்மளும் என்ன பண்ணணும்னா கவனமாய் கேட்கணும். அவருடைய சத்தத்தினாலே உண்டாயிருக்கிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அவருடைய சத்தம், அவரோட வாய்ஸ். அதை வந்து இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஹியர் அட்டென்டிவ்லி த ரோர் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ் அப்படின்னு வரும். ரோர் அப்படின்னா என்ன? ரோர் ஒரு விலங்கு போடும் அந்த சத்தத்தை. சிங்கம். பிரதர் பக்கா கரெக்டாக சொல்லிட்டாரு, வெரி குட். சிங்கம், சிங்கம் என்ன பண்ணும்? கர்ஜிக்கும். கரெக்டுங்களா? ஸோ ரோர் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் த ரம்பிளிங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ். ரம்பிளிங் அப்படின்னா ஒரு அதிர்ச்சி, ஒரு ஒரு தத்தளிக்கிற ஒரு என்ன சொல்ற ஒரு சூழ்நிலை. இதை வந்து எப்படி பண்ணலாம், எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா உபாகமம் 32:39 அவரோட வாய்ஸ் பற்றி பேசுகிறாரு. வாசிங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 39வது வசனம். நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஸோ என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஸோ இந்த வசனத்தை எடுத்தாலே பார்த்தாலே ஒரு பயமா இல்லை? நானே அவர். இந்த மாதிரி யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? நானே அவர். இதை எடுத்தாலே ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பான ஒரு மீனிங். கரெக்டுங்களா? ஸோ தேவன் வந்து அவர் ஏன் இதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் நீதி. என்னுடைய குணலட்சணத்தில் ஒரு பிரதான விஷயம் தான் என்னது? நீதி. அப்படி இருக்கும்போது இந்த நேச்சர் எல்லாத்துக்கும் நான் காட்டுற அதே இதை தான் நான் என்ன பண்ணுறேன், மனுஷனுக்கும் காட்டுறேன். அது ஒபே பண்ணுது, இவங்க என்ன பண்ணல, ஒபே பண்ணல. அதுதான் வித்தியாசம். இப்போ ஒரு கிளவுடு ஒரு மேகத்தையும் ஒரு மேகத்தையும் மோதுன்னு சொன்னால் ஐயோ வலிக்கும் நான் மோத மாட்டேன்னு சொல்லுதா? இல்லை, அது போய் மோதுன்னா அந்த இடத்துல மோதுது. கரெக்டுங்களா? ஆனால் மனுஷன் மட்டும் என்ன பண்ணுறான், கீழ்படிய மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது வந்து ரோருக்கு அவரோட சிங்கம் போல அந்த சத்தம். திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு பிரதர், சொல்கிறோமா? இப்போ ஒரு இடி விழுந்துச்சுன்னா எல்லாரும் தெளிவாயிருக்கீங்க, தூக்கம்லாம் போயிடும். வெயில் அடிச்சுட்டு சரி பரவாயில்ல. ஒரு இடி இப்போ விழுந்ததுன்னா ஆகுதா இல்லையா? இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் என்ன சேசுவே அப்படின்னுவாங்க. கரெக்டுங்களா? சேசுவே ஏசுவே அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆகும், ஒரு பயம் இடி இடிச்சிச்சுன்னா. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுது, திடீர்னு ஒரு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னே தெரியல. வந்தவொடனே என்ன நினைக்கிறோம், நினச்சிட்டு இதை மட்டும் தான் பார்ப்போம். இவர் பார்த்தாரு பாருங்க, இவர் என்னத்தை பார்த்தாரு, ஐயோ உஷ்ணத்தை மட்டும் தான் பார்த்தாரு. டக்குன்னு சத்தியத்தை என்ன பண்ணல, என்ன கொடுத்துருக்காரு, எதுக்கு நடக்குது, சகலமும் எனக்கு என்ன இருக்கு, நன்மைக்கு எதுவாக தான் நடக்குதுன்றது அவர் என்ன பண்ணல, பார்க்கல. அப்புறம் வாசிக்க 2 கொரிந்தியர் 1:3. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். என்ன பிரதர் இப்பதான் சொன்னீங்க, அவரு ரொம்ப சவுண்டு பயங்கரமா இருக்கும். இப்போ இங்க வாசிக்கிறோம் பிதா வந்து என்ன, சகலத்திலும் ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்க்கணும். ஆறுதல் எப்போ வரும்னா, முதல்ல அவர் சத்தம் எதுக்கு போட்டாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இடி இடிக்குது லைஃப்பில், அது ஒளி தெரியவே இல்லைன்னா ஆறுதல் எங்கே, அடுத்தது தானே ஆறுதல் வருது. தேவ சமாதானம் எப்போ வருது, வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஆறுதல் வருது. வெளிச்சம் தெரிஞ்சாதான் நமக்கு என்ன ஆகும்னா தேவ சமாதானம் கிடைக்கும். டைரெக்டாக தேவ சமாதானத்தை கொடுங்க தேவனேன்னா முதல்ல இடியை கொடுப்பாரு. இடி மூலியமாக தான் அவர் என்ன பண்ணுவார்னா வெளிச்சத்தை கொடுப்பாரு. வெளிச்சத்தின் மூலியமாக தான் நமக்கு என்ன ஆகும்னா ஆறுதல் கிடைக்கும். ஏசாயா 44:6. ஏசாயா 44வது அதிகாரம் 6வது வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகள்
கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஸோ இதை இப்போ யார் புரிஞ்சிக்கல அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க இப்போ புரிஞ்சிக்கல. கரெக்டுங்களா? இப்போ ஒன்றுமே என்ன வராங்க அப்படின்னா இதை அவங்க ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த இடி முழக்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வாசிங்க 3வது வசனம் 37 யோபு 37 அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 37 அதிகாரம் 3வது வசனம். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். ஸோ இப்போ அவருடைய மின்னல் எங்கெல்லாம் போகுது? பூமியின் கடையாந்தரம். ஸோ பூமி ஃபுல்லாக அவருடைய கண்ட்ரோலில் தான் என்ன இருக்கு. அவருடைய வல்லமை பூமி முழுக்க இருக்கு. அப்போ ஒரு பூமியில் நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அவர் அலோவ் பண்ணாமல் என்ன ஆகாது? நடக்கவே நடக்காது. கரெக்டுங்களா? ஸோ அந்த விஷயம் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக தேவன் அலோவ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இப்போ திடீர்னு உதாரணத்துக்கு இந்த பில்டிங் இடிஞ்சு விழுவுது அப்படின்னா அது யார் அலோவ் பண்ணியிருக்கணும்? தேவன் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அது என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24. எரேமியா 23வது அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இப்போ சமீபத்துக்குன்னா நம்ம பார்க்கறது எப்போவுமே என்னதை வச்சு தான் பார்க்குறோம்? சமீபமாக இருக்கிற ஒரு விஷயங்களை மட்டும் தான் பார்ப்போம். இப்போ எனக்கு என்ன நடக்குது, இப்போ எனக்கு என்ன கஷ்டம், இப்போ எனக்கு என்ன சோதனை, ஐயோ இப்போ எனக்கு வலிக்குது. ஆனால் அவர் சமீபத்துக்கும் மட்டும் தேவன் இல்லை, என்னத்துக்கும் தேவன், தூரத்துக்கும். ஃப்யூச்சரில் நீ என்ன நிலைமையில இருப்ப, இதனால நீ தேவனை விட்டு போகிறது உனக்கு வாய்ப்பு ஆகுமா ஆகாதான்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். நமக்கு என்ன ஆகாது, நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா யோபுவை போல ஏண்டா பிறந்தேன், ஏண்டா வளர்ந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் தான் தேவன் இதை பண்ணுறாரு, நான் ஒழுங்காக இருந்தேன், எல்லாரும் பாவம் பண்ணாங்க, ஆனால் நான் மட்டும் என்னென்ன ஒழுங்காக இருந்தாலும் எனக்கு மட்டும் தான் என்ன ஆயிடுச்சு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா பாவம் பண்ணாதான் இந்த நிலைமைன்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு பாவத்துக்கும் இதுக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடப்பிக்கணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதை என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. எப்படி நேச்சர், அதனால நேச்சரை இங்கே இழிவு எடுக்கிறாரு. யோபு பாரு, காற்றை பாரு, அது 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 வர திசையில் அதுக்கு அது தெரியுமா, அது அந்த பக்கம் தான் வரணும்னு அது தேவன் சொல்கிறாரு. அது என்ன பண்ணுது, போகுது. இடி முழக்கத்தை பாரு, அது மழை வரணும் அந்த இடத்துலனா கண்டிப்பாக என்ன ஆகுது, அந்த இடத்துல நேச்சர் எப்படி கட்டுப்படுதோ அதே போல் தான் நீயும் ஒரு படைப்பு. இங்கே என்ன பிரச்சனைனா படைப்பு படைத்தவரை சந்தேகப்படுது. அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சு பிரச்சனை. இப்போ நமக்கும் அதே தான், புதிய சிருஷ்டியாகிய நம்மளும் நம்மளை படைச்சவரை நம்மளே என்ன பண்ணுறோம், சந்தேகப்படுறோம். எப்போ ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு வெப்பம் உருவாகும் போது டக்குன்னு ஒளி என்ன பண்ணுறது இல்லை, பார்க்கறது இல்லை. உலகத்துக்கு அது இருக்கா, இல்லை, அவங்க புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த காலம் கிடையாது. இப்போ நமக்கு மட்டும்தான் ஒளி, கரெக்டுங்களா? ஒளி நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் பிளான் போது இந்த பூமியிலே எனக்கு இது ஒரு விஷயம் நடக்குது, இதனால எனக்கு என்னோட மாம்ச சரீரமே அழிஞ்சு போயிருந்தா கூட அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், புரியுதுங்களா? அந்த ரீசனுக்காக தான் இதை தேவன் அலோவ் பண்ணியிருக்கான்ற ஒரு சிந்தனை என்ன இருக்கும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. வாசிங்க 135ஆம் சங்கீதம் 6 மற்றும் 7. 135ஆம் சங்கீதம் 6 மற்றும் 7 வசனங்கள். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் நமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். பண்டக சாலைன்னு என்ன, ஸ்டாக் வச்சிருக்காராமா. அவருக்கு ஒரு ஸ்டாக் வச்சுட்டு இந்த காற்று இப்படி போ அப்படி போகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ டீன் பதருக்கு ஒரு பிரச்சனை வேணுமா அப்படின்னா அந்த திறந்து இப்படி விடுறது யாரு, தேவன் தான். ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு சூழ்நிலையை ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறாரு, அனுபவிக்கிறார். அந்த சூழ்நிலை வந்த உடனே இந்த உஷ்ணத்தை பார்த்த உடனே அவர் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கணும்னா, இது ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு எதை வச்சு பார்க்கணும். நான் பண்ணதையோ இல்லை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதையோ பார்க்கக்கூடாது. சத்தியத்துக்கு நான் அப்படியே கீழ்படிஞ்சேனா, படிஞ்சும் இந்த சூழ்நிலை வந்திருக்குன்னா அதுவும் தேவனால தான். சப்போஸ் நான் சத்தியத்துக்கு கீழ்படியாதனால தான் இந்த சூழ்நிலை வந்திருக்குன்னா டக்குன்னு என்னை மாற்றிக்கிறதும்
என்னது அதுக்காக தான் தேவன் அதை அலோவ் பண்ணியிருக்கான்ற சிந்தனையும் நமக்கு என்ன இருக்கணும், வந்திருக்கணும். அந்த ஒளி நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒளி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு இல்லை, ஒரு தேசத்துக்கே இது இல்லை. அதனால தான் இப்போ இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு இப்போ இடி உழுதா இல்லையா? நல்லா உழுது இடி, கரெக்டுங்களா? அவங்க அயன் டோம்னானுங்க. இப்போ அயன் டோம் என்ன ஆயிடுச்சு, செயல் எழுந்துருச்சு. அவங்களுக்கு அது இடி தானே. அந்த ஒரு ஒரு ராக்கெட், அதுலேருந்து வர ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு 3 நாளோட ஜிடிபியே செலவாகும். அந்த அளவுக்கான ஒரு தொழில்நுட்பம் அவங்க வச்சுருந்தாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு இருந்தும் என்ன பண்ண முடியல, அயன் டோம் செயல் எழுந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய இடி. ஆனால் அவங்களுக்கு வெளிச்சம் வந்துருச்சா? வெளிச்சம் யார் அவங்க இங்கே, யார் அந்த வெளிச்சம்? இயேசு கிறிஸ்துவ அவங்க இன்னும் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்கு இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளுற சிச்சுவேஷன் வரலை. அது வராதனால அவங்களுக்கு என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லை. ஸோ அதுதான் இந்த 3 விஷயம், கரெக்டுங்களா? ஆனால் இப்போ இந்த இவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா? எப்போ இவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க? புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் பாருங்க பூமியில. புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கிறதுக்காகத்தான் நம்மளாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நம்ம என்ன உடன்படிக்கை, கவனன்ட். என்ன கவனன்ட்? சாரால் கவனன்ட், சுயாதீன கவனன்ட், கரெக்டுங்களா? ஸோ இது சும்மா ஒரு இதுக்காக கேட்டேன், ஞாபகப்படுத்துறதுக்காக. ஏன்னா நம்ம நியூ கவனன்ட் நினச்சிடக்கூடாது. நீங்கள் புதிய உடன்படிக்கை பூமியில் ஸ்தாபிக்கப்படுறதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி வேலை செய்கிறோம், நம்மளே ஜீவபலியாக கொடுத்து, அந்த ஜீவபலியில் கொடுத்ததுக்கப்புறம் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன இடி என் தலையில் விழுந்தாலும் சரி, அந்த இடி எதனால தான் விழுந்துச்சுன்ற ஒரு வெளிச்சத்தோட அதை பார்த்து இப்போ ஒன்றும் இல்லை, என்ன நடந்தாலும் இதுதான் தேவன் தான் அனுபவிக்கிறான்னு இருந்தால் ஏதாவது மனசில் கஷ்டம் இருக்குமா? மனசு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை அங்கே இப்படி பண்ணனாலும் நடந்திருக்குமா, இல்லை இப்படி நடந்திருக்குமா, ஒருவேளை நான் இதை பண்ணியிருக்கணுமோ, சரி இதை போய் பண்ணி பார்ப்போம், அதை போய் பண்ணுறது. அப்புறம் அதனால ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு போய் அப்படியே ஐயோ அப்படின்னு உட்காடுறது. கரெக்டாக எண்டில் போய் தேவனே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம போய் நிற்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் மேக்சிமம் நம்மளோட எல்லா நேரங்கள்லையுமே நம்ம ஃபஸ்ட்டு எதை தான் பார்க்கணுன்னா, ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா சத்தியத்தை எடுத்து தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது வந்துச்சு, இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு வேலைத்தளத்துக்கு போகிறேன். எக்ஸாம்பிள், ஒரு வேலைத்தளத்துக்கு போகிறேன். அந்த வேலைத்தளத்தில் எனக்கு வந்து பல்வேறு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது. ப்ரொமோஷன்னா புரியுதுல, பதவி உயர்வு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது வந்து எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? சந்தோஷமாக இருக்கும். நல்லா வளர்ந்துட்டேன். எனக்கு சம்பளம் வந்து உதாரணம் ஒரு கோடிக்கணக்கில்னு வச்சுக்கோங்க, சும்மா உதாரணத்துக்கு. நல்ல சம்பளம், ஒரே நாளில் வேலை போச்சு. ஐயோ அதான் இடி, சரிங்களா? ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சு, வேலை போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கும் மனநிலை? இடி விழுந்த மாதிரி இருக்குமா இருக்காதா? எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய சூழ்நிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இப்போ எனக்கு என்ன சிந்தனை இருக்கணும்னா, இந்த வேலை தேவன் என்கிட்டேருந்து அநியாயமாக எடுத்துட்டார். நான் என்ன மாதிரி அங்கே வேலை செஞ்சது யாருமே இல்லை, ஆனாலும் என்கிட்ட என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டார். இதில் என்ன நீதி இருக்குது? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறார், மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்போ சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அது தப்பு பண்ணிட்டாரு மேடம், அதனால தான் பிரதர் என்ன ஆகிட்டாரு, நேற்று எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காரு, ஆட்டோ கூட காசு இல்லாத நிலைமைக்கு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்படி வருமா பேச்சு? வரலாம், வராமையும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இடி தான் நான் வரணும். இடி விழுந்துருச்சு என் தலையில், சூடு தெரியுது, கண்டிப்பாக தெரியும். ஏன்னா மாம்சத்தில் தான் இருக்கேன் நான், கண்டிப்பாக எனக்கு சூடு தெரியும். அப்போ புதிய சிருஷ்டி என்ன பண்ணணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நான் வரல. நான் எதுக்காக வந்திருக்கேன், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அப்போ இதை என்கிட்ட எடுக்கிறாருன்னா எனக்கு என்ன ஒளி இருக்கணும்னா, இதனால் என்னோட பரலோக ஆசீர்வாதம் பாதிக்கப்படும். அதனால் தேவன் என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டார். சமீபத்துக்கு தேவனாக இருக்கிற சமீபத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம்.
அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறான்றதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல. நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது வந்து எனக்கு போயிடுச்சு, இப்போ இது இல்லாமல் நான் என்னால் ஃப்யூச்சரில் என்ன பண்ண முடியுமே. கண்டிப்பாக வேற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார். ஆனால் அந்த தர விஷயம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காத மாதிரி இருக்கணும். ரொம்ப வளர்ச்சியில் போயிட்டே இருந்தேன்னா நீ உலகத்துக்கே என்ன பண்ணிடுவேன், போயிடுவ. அப்படின்றதுனால டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுவார். பிடுங்கும் போது செடிக்கு வலிக்கும், இடித்த மாதிரி தான் இருக்கும். அதை நடுற வரைக்கும் அது அதை பொறுத்துக்கிட்டு அந்த சத்தியமாக வெளிச்சத்தை பிடிச்சிட்டு தேவ சமாதானத்தும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த புதிய சிருஷ்டிக்கு அதுக்கான ஆவியின் சரீரத்தை பெற்று கிறிஸ்துவோட மனவாட்டியாக போய் சேர ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய என்னவாக இருக்கணும், நோக்கமாக இருக்கணும். கரெக்டுங்களா? அதனால் உடல் நோயாக இருக்கலாம், வேலை இந்த மாதிரி விஷயங்கள் டெம்பரல் ஒர்க்ஸாக இருக்கலாம், நம்ம குடும்பமாக இருக்கலாம். திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பேச மாட்டாங்க, இல்லை நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு தீமையாக பேசுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஐயோ இடி விழுந்த மாதிரி இருக்கா, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த மாதிரி இருக்கா, இது நான் ஏதாவது தவறு பண்ணேன்னா, தேவனுக்கு விரோதமாக எதாவது பண்ணியிருக்கேன்னா, தேவனோட நீதியை தவறமாக நடந்திருக்கேன்னா, நடக்கலையா, அப்போ தேவன் இதை அனுமதிக்கிறாருன்னா ஏதோ எனக்கு நன்மை இருக்குது அதனால இதை அனுமதிக்கிறார்ன்ற சிந்தனையோடு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறவங்களாக இருக்கணும். அதுதான் பார்க்குறோம். மேகம் எதை குறிக்குது, சூழ்நிலை குறிக்குது. வெப்பம், அந்த மேகம் ரெண்டும் மோதுறதுனால வர வெப்பம் எதை குறிக்குது, சோதனை, ஒரு 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 சுச்சுவேஷனை குறிக்குது. ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் தாங்க முடியாமல் இருக்குல்ல, அதுதான் அந்த வேதனையை குறிக்குது. ஒளி எதை குறிக்குதுன்னா சத்திய வெளிச்சம், சத்திய வெளிச்சம். ஏன்னா இடி வரத்துக்கு முன்னாடி ஒளி வந்துடும், கரெக்டுங்களா, அந்த தண்டரில் கூட. ஸோ ஒளி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஒளியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவ சமாதானத்தோட இருக்கணும். இதுதான் இந்த வருஷத்தோட துவக்கத்தில் சொல்கிற ஒரு விஷயம். என்னன்னா நமக்கு பல்வேறு இடிகள் இனிமேல் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒன்றும் எங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே வரலாம், உங்களுக்குள்ளேயே கூட வரலாம். ஏன்னா உங்களுக்கு எதிரி யார் யார், உலகம், மாம்சம், காட்டம். ஸோ மாம்சத்தில் நம்மளுடைய சொந்த உடம்புலேயே கூட நமக்கு என்ன ஆகலாம், ஒரு பிரச்சனையும் வரலாம். ஸோ இந்த வருஷத்தில் என்ன வந்தாலும் தேவனுடைய ஒளியை பிடிச்சிட்டு சமாதானத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷத்து மாதிரியான ஒரு வருஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுதான் கடைசி வருஷமாக கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் அந்த சிந்தனையோட தேவனே இந்த வருஷத்தில் நான் இது வரைக்கும் நான் எந்தெந்த சூழ்நிலையை பார்த்து பயந்தனோ, எந்தெந்த சூழ்நிலையில் நான் கலங்கி உலகத்தாரை நோக்கி ஓடனோ, இல்லை எந்தெந்த சூழ்நிலையை என்னுடைய சுய நீதியை உங்கள் நீதிக்கு முன்னாடி வச்சு நான் கரெக்டுன்னு சொன்னேனோ அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு சகலமும் என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குதுன்ற சிந்தனையோடு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆண்டுக்குள்ளே கடந்து போவோம். தேவன் தாமே நான் அனைவரும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.